25வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21, 22. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். அன்பானவர்களே, சிறை காவலரிடமிருந்து தினமும் ஒரு டான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் அடி வாங்கி கொண்டே இருந்தான். ஆனாலும் அவன் எல்லாவற்றையும் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் அவன் சகித்து கொண்டான். ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு அவனிடத்தில் அந்த சிறை அதிகாரியை அன்பு செலுத்தும்படி அவனுக்கு உணர்த்தினார். அப்பொழுது அவன் ஒரு நாள் அந்த வாலிபன் காலை வேளையில் அந்த சிறை அதிகாரியிடத்தில், ஐயா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை பார்க்க போகிறபடியினால் நாம் 2 பேரும் நண்பர்களாய் இருக்கலாமே என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த சிறை அதிகாரி, என்ன வந்தாலும் அதற்கு வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது என்று சொல்லி மறுதளித்து விட்டார். அப்பொழுது நாம் நண்பர்களாக மாறவே முடியாது என்று சொன்னார். அப்பொழுது அந்த டான் என்று சொல்லுகிற அந்த வாலிபன் அவரிடத்தில் தன்னுடைய கரத்தை வலுக்கட்டாயமாக நீட்டின போது அந்த மனிதனுடைய உள்ளம் உடைந்து போனது. அப்படியே அந்த சிறை அதிகாரி அதிர்ந்து போய் நின்றார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அப்பொழுது அந்த சிறை அதிகாரி அந்த வாலிபனை பார்த்து, என்னுடைய பெயர் ரொசாக், இனி 2 பேருமே நாம் நண்பர்களாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் சொன்னார். அன்பானவர்களே, அதற்கு பின்பு அந்த அதிகாரி அந்த வாலிபனை அடிப்பதற்கு அவர் கை ஓங்குனதே இல்லையாம். அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25, 21, 22. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய இரக்கம் நம்முடைய எதிரிகளை வெட்கமடைய செய்து அவருடைய நாணத்தால் தலைகுனிய செய்கிறது. நாம் அவர்களிடத்தில் இரக்கம் காட்டும்போது அவர்கள் மனம் திரும்புவதற்கு கூட ஒரு வழி உண்டாகிறது. பாருங்க, அந்த டானண்ட வாலிபன் தன்னுடைய இருதயத்தையும் அந்த சிறை அதிகாரியின் இருதயத்தையும் மாற்றுவதற்குரிய வல்லமை உண்டு என்று சொல்லி அவன் நம்பினான். அதுபோல நாமும் ஆண்டவராகி இயேசுவை நான் நம்ப வேண்டும். வருமான வரி ஆய்வாளர்களிடத்தில் நிச்சயமாக நாம் பிடிபட மாட்டோம் என்று தெரிந்தால், நீங்கள் வருமான வரி கட்டாமல் தப்புவிப்பீர்களா என்று சொல்லி பலரிடத்தில் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது பலரும் ஆம் என்று சொல்லித்தான் சொன்னார்கள். வருமான வரி கட்டாமல் தப்பிக்கலாம் என்று நினைத்தால் பலரும் தப்பித்து கொள்வதற்கு தான் முயற்சி எடுக்கிறார்கள். அதுபோலத்தான் நாம் மாட்டிக்கொள்ளாத வரையிலும் நாம் தவறு செய்யலாம். பிறருக்கு தீமை இல்லை என்று நாம் நினைக்கும் போது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் பொய் சொல்லலாம் என்ற எண்ணம் கூட பலருக்கு ஏற்படுவதுண்டு. ஆனால் அன்று மோசேயும் இதுபோலத்தான் நடந்து கொண்டான். மோசே பார்வோன் அரண்மனையில் அவன் வளரும்போது, அவன் பெரியவன் ஆனபோது, தான் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டபோது, தன் இன ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பதை அந்த மோசே அறிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது ஒரு நாள் அவன் மோசே வெளியே செல்லும்போது தன்னுடைய இன எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிப்பதை கண்டு அவன் அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டபோது அந்த எகிப்தியனை அடித்து கொன்றே போட்டான். அன்பானவர்களே, அதன் மூலமாவது தன்னை யார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி மோசே நினைத்தான். அதனால் அவன் அந்த ஆதாரத்தை மறைத்து அந்த எகிப்தியனை மணலில் புதைத்து போட்டான். அவன் கொன்றதற்கான ஆதாரத்தையும் மறைத்து அவனுடைய தவறையும் அவன் மறைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மோசே நினைத்தான். ஆனால் அதை ஆண்டவராகி இயேசு அதை பார்த்து கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, நமக்குள் மனசாட்சி ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் அதை ஒதுக்கி விடலாம். அல்லாவிட்டால் நாம் அதை அலட்சியம் செய்துவிட்டு அதற்கு நாம் செவி கொடாதவர்களைப் போல நாம் வேறு காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய மனசாட்சி அதை உறுத்தி கொண்டு தான் இருக்கும். அதனால் அநேகருக்கு அதன் மூலம் சரீரங்களில் வியாதிகள், பிரச்சனைகள் வருகிறது. இன்றைக்கு நாம் மருத்துவமனைகளெல்லாம் நாம் போய் பார்த்தால் 25%
மனிதர்கள் தான் நோயாளிகள். ஆனால் 75% மனிதர்களுமே இப்படிப்பட்ட மனப்பிரச்சனையினால் உருவாகிற வியாதிகளினால் தான் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அன்பானவர்களே, நாம் நம்முடைய குறைகளை குற்றங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் அப்படி அறிக்கையிடும்போது நம்முடைய மனதின் பாரமும் குறைகிறது. நாம் ஆண்டவராகி இயேசுவிடம் நம்முடைய பாவங்களை மனம் திறந்து நாம் அறிக்கையிடும்போது இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். பாருங்க, 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவங்களை அறிக்கையிடுவது அது நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் அது நன்மையை கொடுக்கிறது. ஆதியாகமம் 3:9 சொல்லப்படுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அருமையான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளை அதில் வாழும்படி செய்தார். குளிர்ச்சியான மாலை வேளையில் அவர்களோடு வந்து அவர் உலாவுவார். அன்பானவர்களே, அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த ஏவாளை ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவராகி இயேசுவால் பார்க்க முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவராகி இயேசு ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். பாருங்க, எவ்வளோ அழகான ஏதேன் தோட்டம், அதில் எவ்வளோ அழகான பழமரங்கள், செடி கொடிகள், எங்கே பார்த்தாலும் ஜலஜல என்று ஓடுகிற நீரோட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பூச்செடிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், எங்கு பார்த்தாலும் பசுமை, மூடுபனி, கம்பீர சத்தத்தோடு நடக்கிற பாருங்க சிங்கங்கள், இப்படி எங்கே பார்த்தாலும் தீமையோ தீங்கோ எதுவுமே அந்த ஏதேன் தோட்டத்தில் இல்லாமல் இருந்தது. ஆதாமும் ஏவாளும் அப்படியாகத்தான் மகிழ்ச்சியாக தேவனோடு அவர்கள் உலாவிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களில் இருக்கிற பழங்களை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் பழத்தை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது. அது நன்மை தீமை அறியத்தக்க மரம், அதை நீங்கள் புசிக்கக்கூடாது. அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்பதுதான் அந்த கட்டளை. ஆனால் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நினைக்க வேண்டும் என்று தான் அந்த ஆதாம் ஏவாள் நினைத்தார்கள். அவர்களை சாத்தான சர்ப்பத்தின் வடிவில் வந்து வஞ்சித்தான். ஏவாள் ஆதாமையும் அந்த பாவத்தில் பங்கு பெற செய்தான். அன்பானவர்களே, தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சில காரியங்களை நமக்கு தவிர்த்திருக்கலாம், நமக்கு அதை விலக்கி வைத்திருக்கலாம். ஆனால் பிறருக்கு இருக்கிற ஆசீர்வாதம், ஆடம்பர வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று சொல்லி நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. அன்பானவர்களே, தேவன் விலக்கிய பொருளில் அல்லாட்டி ஏதோ ஒரு காரியங்களில் தேவன் நமக்கு எதை விலக்கி இருக்கிறாரோ அந்த காரியங்களில் இருக்கிற இச்சைகளை நாம் அதை விட்டு அகற்றி விட வேண்டும். நாமும் தேவ சப்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் அப்படிப்பட்ட பாவங்களில் தான் நாம் விழுந்து விடுகிறோம். தேவன் நாம் ஒவ்வொருவருமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார். பாருங்க, ஆதாமை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர்களை பார்த்து கேட்ட தேவன் இன்று நம்மையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மையும் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அன்பானவர்களே, உல்லாசமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நாம் பொருளாசையில் விழுந்து கிடக்கிறோமா, அல்லது நான் என்ற பெருமைக்கு அடிபடிந்து நாம் மற்றவர்களை அற்பமாய் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாவிட்டால் ஜெபம், வேத வாசிப்பு, ஆலயம் செல்வதை விட உலக சிற்றின்பங்களே சிறந்தது என்று சொல்லி நாம் அவற்றுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆதாமை போல நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த இந்த ஸ்திரீயானவள் தான் நான் இந்த நிலைக்கு காரணம் என்று சொல்லி தேவனையும் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? அல்லது ஏவாளை போல நாம் சர்ப்பத்தை குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? அன்பானவர்களே, தேவனை விட்டு வழி விலகச் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் விட்டு விலக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். நம்மீது அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அதனதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வதற்கு அவர் அறிந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவன். அன்பானவர்களே,
ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஜனங்கள் தங்கள் பிள்ளைகள் அந்த கிராமத்தில் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லை என்று சொல்லி அந்த கிராமத்தில் உள்ள மூப்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி அந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவினார்கள். அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் ஒருவருக்கொருவர் அறிமுகமானதனால் அந்த பள்ளிக்கூடமும் சுமூகமாக நன்றாக சென்று கொண்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதை கேள்விப்பட்டு பல ஊர்களிலிருந்து திரளான மாணவர்கள் வர ஆரம்பித்தார்கள். மாணவர்களின் எண்ணிக்கை அங்கு அதிகரித்த போது அங்கு பிரச்சனைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தின் ஒழுங்குமுறைகளுக்கு ஏற்ப அங்கு சில சட்டத்திட்டங்களை அங்கு அந்த அதிகாரிகள் ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தும்போது அநேகர் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காலங்கள் கடந்து செல்லும்போது நாகரிகமும் மாறிக்கொண்டே போனதனால் எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருப்பதற்காகத்தான் அவர்கள் சில ஒழுங்குமுறைகளை அங்கு கொண்டு வந்தார்கள். அதற்கு அநேகர் எதிர்த்து நின்று இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகள் இருந்தால் எங்கள் பிள்ளைகள் இங்கு படிக்க வரமாட்டார்கள், அவர்கள் வருவதற்கு மடிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த அதிகாரிகள் இந்த பள்ளிக்கூடத்தில் வருவதற்கு எந்த மாணவர்கள் எங்கிருந்தும் வரலாம், இங்கு படிப்பதற்கு தடை இல்லை. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ இடையூறு ஏற்படுத்தாதபடி படிக்க வேண்டும். அப்படி படித்தால் மாத்திரமே இங்கு படிக்க வேண்டும், அல்லாவிட்டால் இங்கு படிக்க முடியாது என்று சொல்லி கடுமையான அந்த சட்டத்தை அவர்கள் அப்படியே சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, ஒரு நல்ல ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்திலும் ஒரு ஒழுங்குமுறைகள் சீராக இருக்கும். அதே போல் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி சிறப்பான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி நன்றாக இயங்க வேண்டுமானால் அதற்கேற்ற ஒழுங்குமுறைகள் அங்கு இருக்கும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5, 6, 7 வசனம் சொல்லுகிறது, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். அன்பானவர்களே, அதுபோலத்தான் நம்முடைய சபை காரியங்களும் அப்படித்தான். சபையில் வருவதற்கு தடையில்லை, ஆனால் சபைகளுக்கென்றும் ஒவ்வொரு ஒழுங்குமுறைகளை வைத்திருப்பார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டியது நமது கட்டாயமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அன்பானவர்களே, அதுபோல் நாமும் ஒழுக்க நெறிமுறைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்காமல் நாம் தேவ சப்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது நாம் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. அலகை சாதித்துன் மீது வலை வீசினாலும் அஞ்சாதே, இயேசு பரன் தஞ்சம் விடாதே. அலகை சாதித்துன் மீது வலை வீசினாலும் அஞ்சாதே, இயேசு பரன் தஞ்சம் விடாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே.
வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும் உறுதி விட்டயராதே, நெறி தவறாதே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலும் உறுதி விட்டயராதே, நெறி தவறாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு தாரகமே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தேகம் மோகம் மிஞ்சி வேகங்கொண்டாலும் இடமானதாயிருந்தடல் புரிவாயே. தேகம் மோகம் மிஞ்சி வேகங்கொண்டாலும் திடமனதாயிருந்தடல் புரிவாயே. வாராவினை வந்தாலும் மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல